வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நான் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு அருள்நிலன். வணக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் அப்படின்னா கடந்த 30 ஆண்டுகளாக நிகழ்ந்ததில் ராமர் கோயில் விவகாரம் பற்றி சொல்லலாம். ஏன்னா அதை ஒரு கட்சி அதன் தன்னுடைய முதன்மையான பிரச்சாரங்கள் ஒன்றாக வைத்து அங்கிருந்து ஒரு மசூதியை இடித்து அதற்கு பிறகு இன்றைக்கு 10 ஆண்டுகாலம் தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படியான சூழலில் அந்த ராமர் கோயில் கட்டுமானம் முடிந்து ஒவ்வொரு கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அந்த பழி சொல்லி காங்கிரஸ் மீதும் சொல்கிறாங்க, வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இன்றைக்கும் காங்கிரஸ் அந்த பழியை சுமக்குது. அந்த மசூதியை இடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இராணுவத்தை கையில் வச்சிருந்த காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துன்னு சொல்லி இன்றைக்கு காங்கிரஸ் நிராகரித்துள்ளது, சமாஜ்வாதி கட்சி நிராகரித்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் அதாவது இந்துக்களால் பெரும்பாலான வாக்கு வங்கியில் வெற்றி பெற்றக்கூடிய கட்சிகள் கூட இந்த கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம், இந்த அழைப்புதலை நிராகரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியான ஒரு அரசியலை காட்டுது? நானே எதிர்பார்க்கல இவ்வளோ கட்சிகள் எதிர்த்திருப்பாங்க அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இதுக்கு ஒரு 10,000 இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க. 7,000 + 3,000 மொத்தம் 10,000 அந்த 7,000 அப்படின்றது கரசேவகர்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி சாமியார்கள், இந்த மசூதியை இடித்து தள்ளுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ராம் நிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டோட முக்கியமான பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு 7,000 இன்விடேஷன். மீதி இருக்கக்கூடிய 3,000 இன்விடேஷன் சர்வதேச தலைவர்கள் 59 நாடுகளிலிருந்து இவங்க சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க. முக்கியமாக விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு தன்னார்வலர்களாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களையெல்லாம் இவங்க அழைக்கிறாங்க. ப்ளஸ் இந்த 3,000 இன்விடேஷன் தான் பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொண்டு போய் பார்த்து கொடுக்கறது, அவர் வருவாரா வரமாட்டாரா என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போது ஒரு விழா நடக்குது, ஒருத்தர் இறந்துட்டார், அதுக்கு நான் போவேன், உங்களால் போக முடியாமல் இருக்கலாம். அவர் வரவனை செந்தில் வரவில்லையா, எவ்வளோ பெரிய துரோகி, வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வன்முறை. இந்த ராமர் டெம்பிள்லையும் இந்த 3,000 இன்விடேஷனையும் வைத்து நீங்கள் வந்தால் இந்துக்களின் நண்பன், வராவிட்டால் இந்துக்களின் துரோகி அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கேம் ஆடினாங்க. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு முற்றுப்புள்ளியை அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கட்சியும் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் ஒரு தடுமாற்றத்தை இந்த விவகாரத்தில் கொண்டிருந்தது. இன்றைக்கி அது மிக தெளிவாக, ராமர் என்பவர் பாஜகவின் தேர்தல் கமிஷனராக இந்த தேர்தலில் மாற்றப்பட்டிருக்காரு. ராமர் அப்படின்னு என்பவர் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் முகமாக இந்த தேர்தலில் நிறுத்தப்படுகிறார். அதனால் இதை நாம் ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற முடிவை மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது. ரொம்ப அட்டகாசமான ஒரு முடிவு. இது தேர்தலில் எந்த பின்விளைகளையும் இனி ஏற்படுத்தாது. நீங்கள் இந்த கோயிலை வச்சு தான் வரக்கூடிய 2024 தேர்தலையே பாஜக சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில், அதனால் எந்த பெருமதியும் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எந்த பெருமதியும் இல்லை அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ காங்கிரஸ் கட்சி ஒருவேளை இந்த இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு அந்த விழாவுக்கு போயிருந்தால், அந்த ராமர் கோவில் இயக்கத்துக்காக பாஜகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் எதுவும் காங்கிரஸுக்கு வந்து விடாது. அகிலேஷ் யாதவ் ராமர் கோவில் விழாவில் கலந்து கொண்டார் என்பதால் உத்தரப்பிரதேச முதல்வருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எதுவும் அகிலேஷ் யாதவுக்கு கிடைக்காது. அகிலேஷ் யாதவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அகிலேஷ் யாதவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இப்போது இதில் ஒரு பிளவு ஏற்படாமல் தங்களோட வாக்காளர்களை தங்களை தக்க வச்சுருக்காங்க. மிக முக்கியமாக சிறுபான்மை முஸ்லீம்களோட வாக்குகள் இவங்க கலந்துருந்தாங்கன்னா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். இந்த ராமர் கோவில் விழாவில் காங்கிரஸோ அகிலேஷ் யாதவோ கலந்து கொண்டிருந்தால் இருக்கும் வாக்குகளை பிஜேபியிடம் இழந்திருப்பார்களே தவிர புதிதாக எதையும் அவங்க வென்று புதுசாக சேர்க்க முடியாது. 300 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி போன்றோர் பரந்துபட்ட நோக்கத்துக்காக ஒத்துழைத்து இந்தியாவின் நன்மதிப்பு அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக திமுக போல செயல்பட்டால் பிஜேபி 50 தொகுதிகளில் கூட ஜெயிக்க முடியாது. அயோத்தியில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல இடங்களில் அவர்கள் ராமர் கோவில் கட்டினால் கூட 300 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி மிக தெளிவாக துல்லியமாக போட்டியிட்டால் 50 அல்லது 60 தொகுதிகளில் கூட பாஜக ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. இல்லை, இப்படியான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்கும் அல்லது காங்கிரஸ் கோயிலுக்கு போகுங்கிற அந்த நிர்பந்தம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எந்த வகையில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா நீங்கள் இல்லை, எனக்கு நான் இதை சோனியா
ரோமில் போய் போப்பாண்டவரை பார்த்த ஃபோட்டோக்கள் எல்லாம் வந்து இப்போ பாஜகவினுடைய ஐடி விங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் பரவ விட்டு அங்கெல்லாம் போக முடிந்த சோனியாவால் இங்கே வராமல் போய் விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்குறீங்க. சோனியா காந்தி போப்பாண்டவரை பார்க்க போனால் உள்ளே வராத வெளியே நின்றுன்னு போப்பாண்டவர் சொல்ல மாட்டார். சோனியா காந்தி போனால் சோனியா காந்தி பார்க்கலாம், நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அதுக்கான அப்பாயின்மெண்ட்டை மட்டும்தான் வாங்கணும். திருமணமான பிறகு 1989ன்னு நினைக்கிறேன், நேபாளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு, அது சீதை பிறந்த கோயில்னு நம்பக்கூடிய ஒரு கோயில், அது அந்த பேரெல்லாம் கூட எனக்கு தெரியும். நேபாளம் இன்னைக்கு வரைக்கும் தங்களை சீதை பிறந்த நாடாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்கு ராஜீவ்காந்தி வழிபட செல்கிறார். கல்யாணத்துக்கு பிறகு எங்கே வழிபட போனாலும் தன்னோட மனைவி சோனியா காந்தியை அழைத்து செல்வது அவருடைய வாடிக்கையான விஷயம். கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட இந்து கோவில்களில் சோனியா காந்தி அனுமதி மறுக்கப்பட்டார். இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் ஒரு கத்தோலிக்கர், இவர் இந்து ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்று சோனியா காந்தி திருப்பி அனுப்பப்பட்டார். கணவன் வந்து இந்தியாவினுடைய பிரதமர். நேபாளத்துக்கு அப்படி ஒரு கோவிலுக்கு போகும்போது 89ன்னு நினைக்கிறேன், ஒருவேளை ஓராண்டு 2 ஆண்டு முன்ன இருக்கலாமே தவிர, நேபாளத்துக்கு போனப்போ இந்தியாவில் இருந்து விமானம் ஏறி அவங்க நேபாளத்துக்கு போய் அந்த கோவிலுக்குள் சோனியா காந்தியை அனுமதிக்கவில்லை. அந்த வழிபாடையே நிராகரித்து விட்டு அந்த கடவுளையே வழிபடாமல் ராஜீவ்காந்தி அவர்கள் திரும்பி வந்தார் இந்தியாவுக்கு. அதன் பின்னர் இந்த விவகாரத்தையே ஊடகங்கள் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான அரசியல் முரண்பாடாக பேச ஆரம்பித்த வரலாறெல்லாம் இருக்குது. அதனால சங்கிகள் வந்து இங்கேருந்து போப்பாண்டவர் பார்க்குறாரே, ஒபாமா பார்க்குறாரே, அவர் பார்க்குறாருன்னா அவங்கெல்லாம் ஜாதி பார்க்கறது இல்லை. நாங்கள் மதத்தை வந்து சீர்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. இந்து மதத்தை சீர்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டை ஒரு 55 ஆண்டு காலமாக பெரியாரோட ஐடியாலஜியில் வந்து சீர்படுத்தி நாம் வேற ஒரு விஷயமாக மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஒற்றையாட்சி தன்மையை நோக்கி தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டை நகர்த்தி கொண்டு இருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே சட்டம், இதில் எல்லாத்துலேயுமே காலனித்துவ ஐடியாலஜி இருக்குது. வெள்ளக்காரங்களோட மனநிலை இந்த சட்டங்களில் கலந்து இருக்கிறது அப்படின்னு சட்டங்களை எல்லாம் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாப்புல. எல்லா திட்டங்களிலும் ஒரு ஒற்றையாட்சி தன்மை வருது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், நாட்டை சீர்படுத்துகிறோம். எதை சீர்படுத்துவாங்க? சரியில்லாத ஒன்றை சீர்படுத்துவாங்க, சீரழிஞ்சு போயிருக்கிற ஒன்றை சீர்படுத்துவாங்க. நாடு சீரழிந்து போயிருக்கிறது, அதை நாங்கள் சீர்படுத்துகிறோம்னு சொல்லி தான் பாஜக RSS இந்த சட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஜெர்மனி கரைபடிந்து விட்டது யூதர்களால், ஜெர்மனை சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு ஹிட்லரோட குரல் ஒலிக்குது. ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே அறிவுன்னு சொன்னா, ஒரு நாடு ஒரு சிந்தனை முறைன்னு சொன்னாப்புல, ஒரு நாடு ஒரு திங்கிங் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஜெர்மனுக்கு எதிரான புத்தகங்களை தீ வைத்து கொளுத்துங்கள் அப்படின்னு சொன்னப்போ பல்கலைக்கழகங்கள் முழுக்க 30,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இந்த மூமெண்ட்டை தலைமையேற்று நடத்தினது கோயபல்ஸ், அப்போ பிரச்சார அமைச்சராக இருந்தார் அவர். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்ம நாட்டிலையும் இப்படி தான் இருக்குது. சட்டங்களிலிருந்து சிறுபான்மை மக்கள் அந்நியப்படுத்தப்படுகிறார்கள், சிவில் உரிமைகளிலிருந்து சிறுபான்மை மக்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள், சிவில் உரிமைகளிலிருந்து ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்கள் மறுக்கப்படுகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு ஜாதியினருக்கும் ஒரு சில ஜாதியினருக்கு மட்டுமே அதிகாரங்கள் குவிக்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் முழுக்க முழுக்க இந்த சிவில் உரிமைகளிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு போக்கை சீர்திருத்தம் என்ற பெயரில் நாம் பார்க்கோம். இது நாட்டில், இது அரசில், இது சிவில் உரிமையில் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதத்தை சீர்படுத்துகிறார்கள், இந்து மதத்தை. அப்போ இந்து மதம் சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அதனால நான் இன்னொரு நம்பிக்கையை நான் இழிவாக பேச முடியாது, பேச மாட்டேன். அதுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், இன்னொரு கடவுள் வழிபாட்டுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ராமரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அதை, ஏன்னா அது உங்கள் நம்பிக்கை, அதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் ராமரை நீங்கள் ஒற்றை கடவுளாக கொண்டு வரும்போது பிற கடவுள்களை வந்து நீங்கள் வந்து சரியில்லை. இந்து மதத்துக்கு ஒரு மதம் ஒரு கடவுள், ஒரு மதம் இந்து மதம், ஒரு கடவுள் ராமர். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிற தெய்வங்கள், சைவம் உள்ளிட்ட குலதெய்வங்கள் வழிபாடு இருக்குது, ஏராளமான வழிபாடு. இதை குடும்பத்துக்கு கூட ஒரு குலதெய்வம் இருக்குது, குடும்பத்துக்கு தனித்த வழிபாட்டு முறை இருக்குது. அப்படி ஒவ்வொரு மரபும் தனித்தனி மரபோடு பின்னி பிணைந்து ஆயிரக்கணக்கான தெய்வங்களும் பல லட்சம் குலமரபுகளும் கொண்டது தான் நம்மளோட இந்தியா. இதை அனைத்தையும் அழித்துவிட்டு ஒரு மதம் ஒரு பண்பாடு ஒரு கடவுள் என்று ஒரு ஐடியாலஜியை கொண்டு வருவதன் அடையாளம்தான் அயோத்தி. இது ஏதோ
ஒரு மசூதியை இடித்தாங்க, பாரு மசூதியை இடித்து நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்ற பெருமிதமெல்லாம் இதற்கு பின்னால் இருந்தால் கூட இந்த அயோத்தியோட உருவாக்கம் இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் தெய்வங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு போக்கும் இதுக்குள்ளே இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். காரணம், அம்பேத்கர் அவருடைய கட்டுரைகளில் பிராமணர்கள் தங்களுடைய தேவைக்காக 1000 தெய்வங்களை உற்பத்தி செய்வார்கள், 1000 தெய்வங்களை அழித்தொழிப்பார்கள். இப்போ அது நடந்து, அவங்க கொண்டு வந்த தெய்வமே எதுவுமே இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ அதுதான் நடக்குது. மற்றபடி ராமரை இந்த ஆசியா முழுக்க வெவ்வேறு வடிவங்களில் மக்கள் வழிபடுகிறார்கள். அது ஒற்றை ராமர் அல்ல, வெவ்வேறு வடிவங்களில் இந்தோனேஷியாவில் வழிபடுறாங்க, இலங்கையில் வழிபடுறாங்க, வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு ஆசியா முழுக்க அந்த ராமர் வழிபாட்டு முறை இருக்குது. அதை நாம் மதிக்கிறோம். அதை அந்த மக்களோட நம்பிக்கை இருந்து ஒரு தொன்மத்தில் இருந்து ஒரு ஹீரோவை எடுத்து கடவுளாகிக்கிட்டாங்க அவங்க. ஆமாம் ஆமாம், அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த சீர்திருத்தம் அப்படின்றது ஒரு அரசியல் கலந்த ஒரு ஆபத்தான ஒரு இடத்தை நோக்கி நகருது. கிட்டத்தட்ட ஹிட்லரோட இன்னும் நெருக்கமாக இதை ஒப்பிட முடியும். எப்படி அப்படின்னாக்க, ஹிட்லர் வரும்போது கத்தோலிக்கம், கிறிஸ்டியானிட்டி, கத்தோலிக்கம் 2 சபைகள் இருக்குது. முதலாக ஒரு நாடு ஒரு தெய்வம் அப்படின்ற ஒரு கோட்பாடை ஹிட்லர் முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாசிட்டிவ் கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் கிறிஸ்டியானிட்டி, அதுக்கு பேர் நேர்மறை கிறிஸ்தவம் பண்ணி, புதிய ஏற்பாடிலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து இயேசு ஒரு ஆரியர் என்று அந்த சிலுவைக்குள் ஒரு சொஸ்திக்க மாட்டி, இயேசு ஒரு ஆரியர்னு அவங்க முதல்ல சொல்கிறாங்க. இயேசு யூதர் கிடையாது, இயேசு ஒரு ஆரியர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் நிறுவுறாங்க. அந்த பாசிட்டிவ் எல்லோருக்குமான கடவுளை தனக்கான கடவுளாக மாற்றிவிட்டார். அதான், எல்லாருக்குமான கடவுளை நாஜிகளுக்கான கடவுளாக, நாஜி இயேசுவாக, நாஜி மதமாக அதை மாற்றினார். அது மிகப்பெரிய அளவு வெற்றி பெறவில்லை. துரதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டத்திற்கு மேல் அது தேவைப்படவில்லை. ஓரளவுக்கு வென்று அதிகாரம் கைக்கு கிடைத்த பிறகு அந்த கடவுள் எதற்கு? அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் அது தேவைப்பட்டது. அதுபோல் இந்தியா ஒரு முதிர்ந்த பாசிசத்தன்மையை நோக்கி நகர்வதற்கு முந்தைய சூழலில் இருப்பதால் இன்னைக்கு இது தேவைப்படலாம், நாளைக்கு இது அவங்களுக்கே தேவைப்படாமல் போகலாம். தேர்தலுங்கிறது நமக்கான கடைசி வாய்ப்பு. நிச்சயமாக 2024 தேர்தலுங்கிறது அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் குறிப்பாக இந்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இப்போ ஒரு சூத்திரர்களை வைத்து, சூத்திரர்கள் மூலமாக ஒரு மசூதியை இடித்து அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டிட்டு அதை இன்றைக்கி இப்போ ஒரு அழைப்புதல் இது போன்ற ஒரு அரசியல் நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே சூழலில் இன்றைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சங்கராச்சாரிகள் 4 பேரை தான் சங்கராச்சாரியை ஏற்றுக்கிறாங்க இந்தியாவில். இப்போ காஞ்சி சங்கராச்சாரியரை அதில் ஒருத்தராக ஏற்றுக்கிறது கிடையாது, அது தமிழ்நாட்டுக்குரியவராக தான் மட்டும்தான் வச்சுருக்காங்க. பூரி மற்றும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 சங்கராச்சாரியரும் நாங்கள் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டோம் அப்படின்னு மறுத்துருக்காங்க. இது பாஜக காலங்காலமாக நிகழ்த்தி வரக்கூடிய இந்து அரசியலுக்கு, இந்து மத அரசியலுக்கு அந்த மதத்தை சார்ந்த மதத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களாக பார்க்கக்கூடிய அந்த 4 சங்கராச்சாரியர்களும் அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். ஒருத்தர் அதனுடைய வேலை இன்னும் முடியல, அவசரமாக செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் மறுத்திருக்காரு. ஒருத்தர் அது கோயிலே அல்ல அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. இது போன்ற தகவலும் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்குது. மோடி இருக்கக்கூடிய இடத்தில் எனக்கு என்ன வேலை, நான் ஒரு பிறப்பால் பிராமணன் அப்படின்னு ஒரு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு. சங்கராச்சாரியார்கள் அப்படின்றவங்க இப்போ ரொம்ப உயர்ந்த பிராமணர்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒருவேளை இதில் ஏதாவது தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள், அதில் போய் கலந்துக்கிறது, ஒரு சூத்திரர் பக்கத்தில் தாங்கள் உட்கிறார், தாங்களை விட கருவறையில் நின்று அந்த ராமரை அபிஷேகம் செய்கிறதுக்கான உரிமை ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்த மோடி அவர்களுக்கு எப்படி இருக்கலாம்னு சங்கராச்சாரியார்கள் யோசிப்பாங்க அப்படின்ட்டு இப்போ நினைக்கிறேன். ஆனால் இந்த மூமெண்ட்டில் பங்கேற்ற ஒரு தொகுதி தலைவர்கள், உமா பாரதி, வினாய் கட்டியார், அத்வானி அழைப்பு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் மொத்தமாக ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு, அயோத்தி என்பது பிஜேபி, பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் 2 பேராலையும் சாதனைக்குட்பட்டது அப்படின்றத தூக்கி நிறுத்துறது. அரசியல் என்பதை எல்லா இந்துக்களுமே உணர்ந்திருக்கிறாங்க. அது வெறுமனே பக்தி அப்படின்னு பார்க்கல. அன்னைக்கு அந்த மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் 92
டிசம்பர் 6ஆம் தேதி ராமருக்காக நாம் இந்த மசூதியை இடிக்கிறோம் அப்படின்ற ஒரு வெறி இந்துக்கள் மத்தியில் பரவி இருந்தது உண்மை. 1949 அங்கே கொண்டு போய் சிலை வைக்கப்பட்ட பிறகு அந்த கோவில் தடை செய்யப்பட்ட பகுதியாகுது, மூடப்படுது. அதுக்கு பிறகுலேருந்து அவங்களுடைய அந்த பிரச்சார இயக்கம் வாயிலாக மிக முழுமையாக அப்படி ஒரு எண்ணத்தை இந்துக்கள் மத்தியில் குறிப்பாக வட இந்தியாவில் விதைச்சிருந்தாங்க. அதனால கரசேவைக்கு போகிறது தங்கள் தெய்வத்துக்கு தங்கள் தேசத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புனிதமான காரியம்னு சொல்லி போய் அன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் அதை இடிச்சாங்க. அதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதற்கு பின்னர் நாடு முழுக்க கலவரங்களில் 6000 பேர் கொல்லப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு திறக்கப்படக்கூடிய அந்த ராமர் கோவிலுக்கு பின்னர் இவ்வளவு ரத்தம் தோய்ந்த ஒரு 30 ஆண்டு கால வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நாடே இரத்த கிளறியாக இந்துக்களும் முஸ்லிம்களும் பெண்களும் கொல்லப்பட்டு குழந்தைகள் இரத்த ஆறு ஓடியது. ஒரு இரத்த ஆறு இந்த ராமர் கோவில் வரலாற்றுக்கு பின்னால் இருப்பதை நாம் மறந்துட எதுவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இன்னைக்கு அதுக்குண்டான பெப் இருக்கான்னா இன்னைக்கு இருக்கிறது செயற்கையாக இருக்குது. எல்லா கேமராக்களையும் கொண்டு வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ராமர் கோயிலுக்கு லைட்டு எவ்வளோ செய்திகள் வருது பாருங்க. தங்குவதற்கு 10,000 விடுதிகள், இவ்வளவு லைட்டு போட்டிருக்காங்க. ஜியோ சிறப்பு டவர்களை அங்கங்கே நியமிக்கிறாங்களாம். நிறைய க்ரௌடு வர்றதுனால மொபைல் ஜாம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே இந்துக்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அன்னைக்கு இருந்தது வேற, அதை நாம் ஆதரிக்கலை இடித்ததை. ஆனால் அன்னைக்கு உணர்வு நிலையில் ஒரு வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான் அதை போய் இடித்தாங்க. இன்னைக்கு அது பக்தியிலிருந்து ரொம்ப விலகி இருக்கதை எல்லா இந்துக்களும் உணர்றாங்க. அங்கே போப்பது பிஜேபி தொண்டர்கள் மட்டும்தான், இந்து ராம பக்தர்கள் இல்லை. ராம பக்தர்கள் அவங்க வீட்டிலேயே ராமரை அவங்க விரும்புகிறபடி வழிபட்டுட்டு போவாங்க. இது முழுக்க முழுக்க பிஜேபியோட தேர்தல் அஜெண்டாவாக தான் நடத்தப்படுது. அதை இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்களே உணர்ந்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய செய்திகள் உணர்த்தக்கூடியது அது இயல்பாக இல்லை, அது இயல்பாகவே இல்லை, ரொம்ப செயற்கையாக இருக்குது. ரொம்ப செயற்கையாக கிரியேட் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் சென்றார், அமிதாப் பச்சன் சென்றார். என்ன ரஜினி போன உடனே எல்லாம் மாறிடுமா? தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் ஜெயிச்சிடுவீங்களா நீங்கள்? ரஜினிகாந்த் போன உடனே அமிதாப் போகிறார், மாதுரி தீட்சித் போகிறார், தலாய் லாமா வருகிறார் அப்படின்னு ரொம்ப செயற்கையாக இட்டு கட்டப்பட. ஸோ அதுக்கு வேல்யூ இல்லை. தலாய் லாமா வருகிறார் அப்படின்னு ஒன்று இங்கேருந்து 1000 பேர் போகிறானா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசியல் ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய தேவகவுடா, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை அயோத்தி ராமர் கோவில் பக்கம் ஈர்க்கக்கூடிய அன்னைக்கு ஜெயலலிதாவும் அதை தான் பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த அரசியல் ரீதியாக இந்த தலைவர்களை இழுத்து அவங்களோட அதில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு போக்கு தான் இந்த மூமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இந்தியா முழுவதும் இருந்து இளைஞர்கள் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த அன்றைக்கு ஒரு மசூதியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் போனாங்க அப்படின்னு சொல்லி. மிக குறைவான நபர்கள் அது போன்ற அந்த செயலுக்கு போன மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு. ஆமாம். அதாவது கேரளாவை விட, பக்கத்து மாநிலம் கேரளாவை விட கரசேவகர்கள் சொல்லக்கூடிய அன்று அழைத்து கொண்ட அவர்கள் சென்றவர்கள் நூற்றுக்கணக்கான தான் இங்கேருந்து போனாங்க. மிக குறைவான ஒரு மாநிலம் நம்மளுடைய மாநிலம். நமக்கான பெருமை இல்லை, அது ஒரு மிக முக்கியமாக. அதுவுமே ஜெயலலிதாவுடைய கரசேவை அவங்களோட கோரிக்கையை ஏற்று போனது தான். முதலமைச்சரே செங்கலை எடுத்து கொடுத்து ராமர் கோயில் கட்டுவதற்கான செங்கலை எடுத்து கொடுத்து வழி அனுப்பி வச்சு கொடூரம்லாம் இங்கே நடந்தது. அதுவும் ஆமாம் ஆமாம். ஆனாலும் கூட நூற்றுக்கணக்கான மிக குறைவான நபர்கள் போன ஒரு மாநிலம் இது. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வேறு கலந்துருக்காரு. சிறுபான்மை மக்களுக்கு நான் எதிரானவன் கிடையாது, என்னுடைய ஆட்சி காலத்தில் சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களித்தோம் என்றால் அது ஓபிஎஸ்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிறுபான்மை மக்களுடைய அவர்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு நடத்த கூட்டத்தில் போய் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதோட சமூக பயங்கரவாதம், மத பயங்கரவாதம் வரும்போது அதுக்கு மிகப்பெரிய பேக்போன் மாதிரி இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை நான் சும்மா சொல்லலை. ஒவைசி மாதிரி, ஒவைசியை விட ஒவைசி கூட நேரடியாக அரசியலில் செய்யாததை எஸ்டிபிஐ இங்கே பண்ணுறாங்க. ரொம்ப ஆபத்தானது. எனக்கு எஸ்டிபிஐ பற்றி பெரிய இது கிடையாது.
எஸ்டிபிஐ ஒரு முஸ்லீம் பார்ட்டி. ஆனால் பொறுப்பில்லாத, கொஞ்சம் கூட கண்ணியமில்லாத ஒரு வேலையை வந்து எஸ்டிபிஐ பண்ணுறாங்க. எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பிரச்சனை இல்லை. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஏன் ஆதரித்தோம் அப்படின்னா கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தோம் அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து ஓபிஎஸ் காரணம்ங்கிறாரு. சரி, ஓகே, அன்னைக்கு வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு கூட்டணிக்காக பொறுத்துக்கிட்ட, ஓபிஎஸ்ஸுக்காக பொறுத்துக்கிட்ட, ஓபிஎஸ்ஸுக்கும் உங்களுக்கும் இடையில பிரிவினை ஆயாச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அன்னைக்கு எதுக்கு வெளிநடப்பு பண்ணீங்க? ஆதரிக்க வேண்டியது தானே. அப்போ இந்த கேள்வியை கேட்குற இடத்துல எஸ்டிபிஐ இல்லையா? அந்த முபாரக் வந்து உண்மையிலே வந்து முஸ்லீம்கள் மீது ஏதேனும் அக்கறை உள்ளவர் தானா? இந்த மக்கள், முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டில் அடையக்கூடிய துன்பங்களுக்கு ஏதாவது விடை இருக்கா? ஏதாவது பதில் இருக்கு? ஒரு பக்கம் பில்கிஸ் பானுனுடைய குற்றவாளிகள் வந்து காணான்னு சொல்லி குஜராத் அரசு அறிவிக்குது. உச்சநீதிமன்றம் வந்து கைது பண்ண சொல்கிறாங்க. 9 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, எங்கே இருக்கிறாருன்னு தெரியவில்லைன்னு ஒரு அரசே அறிவிச்சிருச்சு. அதுவும் நிகழ்ந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு உட்கார வச்சு சிஏ சட்டத்துக்கு ஆதரவாகன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இது. இந்த எஸ்டிபிஐ அவங்க தேர்தலில் எதுவும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ எனக்கு அதை பற்றி இது இல்லை. ஒருவேளை ஒரு நிறைய தொகுதியில் கூட அவங்க ஜெயிக்கிற சூழல் கூட இருக்கலாம். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அது இல்லை விஷயம். இது முஸ்லீம் மக்களை பாதிக்கும், இது முஸ்லீம் பெண்களை பாதிக்கும், இது முஸ்லீம் குழந்தைகளை பாதிக்கும். இதை எஸ்டிபிஐயோ முபாரக் அவர்களோ புரிஞ்சிக்கணும். நீங்கள் சில தொகுதிகள் ஜெயிக்கிறது இல்லை சார் விஷயம், நீங்கள் சில தொகுதிகளில் தோக்கிறது இல்லை விஷயம். இது இந்த மண்ணில் நீண்ட காலமாக ஆபத்தின் விளிம்பில் சிக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களோட வாழ்வுரிமை தொடர்பானது. அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணுமா, திமுக பின்னாடி தான் நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். இல்லை, திமுகவுக்குன்னா திமுக வந்து பாசிச எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால நீங்கள் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணணும். சிறுபான்மை மக்கள் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து கன்னியாகுமரி தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி, தென்காசி தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி, வேலூர் போன்ற தொகுதிகளில் அதிமுக, எஸ்டிபிஐ இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிஜேபியோடு ஒரு மறைமுக கூட்டணியை வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்த பேராபத்து இங்கே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை மிக மோசமாக பாதிக்கும். இதுக்கு மொத்த காரணமும் எஸ்டிபிஐ தான். திமுக வந்து 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்தது. இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்கன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்களா? அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்களே. எம்ஜிஆர் பீரியடில் எத்தனையோ ஆண்டு காலம் ஆட்சிக்கே வர முடியாமல் இருந்தது. 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கே வர முடியாமல் இருந்தது. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக அழிஞ்சு போச்சா? என்னோட அரசியல் எதிர்காலத்துக்கு எது பயன்படும் அப்படின்றத பார்த்து தான் நான் இது பண்ணணும். இதில் கட்சி நலனை விட இந்த மக்களுக்கு இது நன்மை பயக்குமா தீமை செய்யுமா அப்படின்றத தான் பார்க்கணும். அவங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள் நிச்சயமாக ஒரு தீமையை தான் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் ஒரு செய்தியை சொன்னீங்க. சோனியா அவர்கள் வந்து ஒரு கணவனுடன் இந்து கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு கிறிஸ்தவர் என்ற காரணத்தால் உள்ள அனுமதி மறுக்கப்பட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இருந்தது. அப்படியேப்பட்ட ஒரு கோயிலுக்குள்ளே வந்து செல்வதற்கான அனுமதியை வந்து அண்ணாமலைக்கு மறுக்கப்பட்டிருக்குது. நேற்று முன்தினம் வந்து பெரிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து நீங்கள் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி தடுத்துருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள், குறிப்பாக அது ஒரு மாதாவினுடைய தேவாலயத்துக்குள் அண்ணாமலையை அனுமதிக்காதது எந்த வகையில் சரியாக இருக்கும்? பொதுவாகவே அண்ணாமலையோட இந்த யாத்திரையில் வந்து நாங்களும் சிறுபான்மை மக்களின் நண்பன் தான். அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதமான அரசியல் பண்ணுறாங்கல்ல. மணிப்பூர், நாகாலாந்து அந்த மாநிலங்களில் வந்து பீஃப் சாப்பிட்றது, இது சாப்பிட்றது, ஒரு இயேசு வந்து சிலுவையை சுமக்கிற மாதிரி பிஜேபி வேட்பாளர் சிலுவையை சுமந்துட்டுலாம் போய் ஓட்டு கேட்குறாங்க. அவங்க பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு அச்சடிச்சாங்க, அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. பேரையே வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜீசஸ் பார்ட்டி தான் தங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாங்க இல்லையா? கேரளாவில் பீஃப் கடையே திறந்து விற்கிறாங்க எலெக்ஷன் டைமில் பிஜேபி. இங்கே மீன் கடை போட்ட மாதிரி, அங்கே மீன் கடை போட்ட மாதிரி அங்கே இது பண்ணி இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதையெல்லாம் அழிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இவரும் சிறுபான்மை மக்கள் தனக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இந்து பையனை முஸ்லீம் மாதிரி வேடம் போட வச்சு ஏதோ ஒரு வீடியோ போட்டு காமெடியாச்சு. அதே மாதிரி தான் இந்த தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்களையெல்லாம் இந்த மாதிரி மோசமாக பேசுகிறீங்க, இவ்வளோ மணிப்பூரில் இவ்வளோ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, அந்த மணிப்பூர் கலவரமே வந்து சிறுபான்மை கிறிஸ்தவ பழங்குடிகளுக்கு எதிரான கலவரம் தான், நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் திட்டமிட்டு எரிக்கப்பட்டிருக்கு, 360 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் பதில் எதுவும் சொல்லாமல்
இதுக்குள்ளே போகும்போது தான் 10,000 பேரோட நான் வரவான்னு சொல்லி மிரட்டுறாரு. மிரட்டுறாரு. நீ 10,000 பேரோட அப்போ அது என்ன அப்படின்னா ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான் அது. இங்கே இருக்கிற ஒரு திராவிட பண்பாட்டு கலாச்சாரம் அந்த அவங்களோட எதிரிகள் இங்கே வந்து திராவிட அரசியல் பேசக்கூடியவங்க தான் அப்படின்றத தான் எதிர்நிலையில் வைக்கிறதுனால சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. வட இந்தியா போல் ஒரு அரசியல் சிந்தனை முறையே இல்லாமல் இந்துக்கள் வெர்சஸ் முஸ்லீம்கள்னு இருந்ததுன்னா தமிழ்நாடும் அதே மாதிரி நச்சுக்காடாக இருந்திருக்கும். கேரளாவில் கூட இந்துத்துவம் வெர்சஸ் கம்யூனிசம், தமிழ்நாட்டில் இந்துத்துவம் வெர்சஸ் திராவிடம், இந்த ரெண்டும் தான் வந்து அவங்கள எதிர்நிலையில் சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய சூழலை அவங்க அதனால தான் அதை கிராஸ் பண்ணி போய் சிறுபான்மை மக்களை டச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க, தொடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி நடக்காது. அதுக்காக ஆனால் அவங்க கலவரம் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.